வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் உடல் எடை சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் காலையில் இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு லெவல் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். செரிமான பிரச்சனை இருந்துச்சுனாலும் இதை நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையிலையும் சாயந்தரமும் காப்பி டீக்கு பதிலாக இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வெறும் 3 பொருள் வச்சு வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தம் 200 ml தண்ணி ஊற்றிருக்கு. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 2 ஏலக்காயை நச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் முழு தனியா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் போல் சீரகம். இப்போ இது 3 நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு 2 டம்ளர் ஊற்றின தண்ணி 1 டம்ளராக வத்துற அளவுக்கு குறையட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கேஸ் அமர்த்திட்டு வடிகட்டிக்கலாம். கரெக்டாக 1 டம்ளர் அளவுக்கு வந்துருக்கு. கலரை பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே நல்ல தங்க கலரில் இருக்குது. இது உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, டைஜஸ்ட் பிரச்சனை, அதாவது செரிமான கோளாறு இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கவங்கலாம் இது சுகர் பேஷண்ட்டு கூட எல்லாருமே எடுத்துக்கலாம். காலைல வெறும் வயிற்றில் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.